தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. கெத்து தினேஷை புகழ்ந்து பேசியிருக்காரு டைரக்டர் சங்கர் அவர்கள். என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைரக்டர் சங்கர் அவர்களுடைய கேம் சேஞ்சர் படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் ஒரு சைடு அதிகம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். இப்போ வந்து சங்கர் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சங்கர் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டகத்தி தினேஷ் அவர்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்க விஷயம் தான் பார்த்துருக்காரு. அதுவும் வந்து லவர் பந்து படத்தை பார்த்துருக்காரு போல இருக்கு. ஸோ இந்த லவர் பந்து படத்தில் அவருடைய ஆக்டிங் வந்து எல்லாருமே பார்த்து நிறைய விஷயம் எல்லாரும் பாராட்டுனது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சங்கர் அவர்களும் இப்போ பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது அவருடைய நடிப்பு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு நடிகர் வந்து நடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கவே இல்லை. அவர் நடிப்பே நடிக்கல, அந்த கேரக்டர் வந்து அப்படியே வாழ்ந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரை வந்து, அதாவது கெத்து தினேஷ் அவர்கள் வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சாங்கில் வர மாதிரியே வந்து நீ ஊருக்கு மணிமகுடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வார்த்தைக்கே உகந்த ஆளாகவே இப்போ கெத்து தினேஷ் அவர்கள் மாறியிருக்காரு அப்படின்றதும் தெரியுது. அதே மாதிரி சங்கர் அவர்களும் வந்து அவரை புகழ்ந்து பேசின விஷயம் வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது கூட சொல்லணும். அதே மாதிரி அவரோட படங்கள்லாம் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இனிமேலும் நான் அவரோட படங்களை பார்க்க போகிறேன். அதே மாதிரி இப்போ கெத்து தினேஷோட கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சங்கர் அவர்கள் பேசினது தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு கூட சொல்லணும். ஏன்னா இத்தனைலாம் வந்து அட்டகத்தி தினேஷ் அவர்கள், அதாவது கெத்து தினேஷ் அவர்கள் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ சங்கரோட இயக்கத்தெல்லாம் இவர் நடிச்சார்னா எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் கூடுது. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து கேம் சேஞ்சர் படம் சங்கரோட இயக்கத்தில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் முன்னொரு சைடு வந்து இப்போ லப்பர் பந்த படத்தை பார்த்துருக்காரு போல இருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு இப்போ கெத்து தினேஷ் அவர்களை இவர் புகழ்ந்து பேசின விஷயம் தான் வந்து இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் வருங்காலங்களில் இவங்க ரெண்டு பேரோட நடிப்பில் இயக்கத்தில் வந்து ஒரு நல்ல படம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து இது உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.